முருகா, வேளா, கண்டா, கடம்பா இப்படியெல்லாம் அடுத்த சந்ததியினர் சரிமபத சனிதப மகரிசா. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் நமஹ. மூஷிக வாகன மோகனஹஸ்தே ಶ್ಯಾಮಲ ಕರ್ಮ ವಿಳಂಬಿನ ಸೂಸ್ತ್ರೇ ವಾಮನ ರೂಪ ಮಗೇಶ್ವರ ಪುತ್ರೇ ವಿಘ್ನ ವಿನಾಯಕರ್ ಪಾದಂ ನಮಸ್ತೆ. ಏಕದಂತ ಮಹಾಕಾಯಂ ದತ್ತ ಕಾಂಚನ ಸನ್ನಿಭಂ ಲಂಬೋದರಂ ವಿಶಾಲಾಕ್ಷಂ ವಂದೇಹಂ ಗಣನಾಯಕಂ. ಸರ್ವವಿಘ್ನಹರಂ ದೇವಂ ಸರ್ವವಿಘ್ನಹರಂ ದೇವಂ ಸರ್ವವಿಘ್ನ ವಿವರಜನಂ ಸರ್ವಸಿದ್ಧಿ ಪ್ರದಾಧಾರಂ ವಂದೇಹಂ ಗಣನಾಯಕಂ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾಭಿಸೇವಿತಂ ಕವಿತ್ವಜಂಬೂ ಫಲಸಾರಭಕ್ಷಿತಂ ಉಮಾಸುಧಂ ಸೋಗ ವಿನಾಶಕಾರಣಂ. நாய பெருமானே, இன்று இங்கே அமர்த்தும் மீது இந்த தாயை உன் மலரடியில் சேர்த்துக் கொள்வாய். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய செய்வாய். எங்களுக்கும் புண்ணியம் தருவாய். விக்ன விநாயகர் பாதம் நமஸ்தே. அம்மா மாரியம்மன் தாயே, நாயகியே, இந்த சின்னஞ்சிறியவன் ராஜா முகமதியின் தாயகியே, சிவந்து பிறந்ததம்மா சிவலிங்க பார்வையிலே, பிறந்து பிறந்ததம்மா பிச்சாண்டி சந்நிதியில், உடுக்கை பிறந்ததம்மா உத்ராட்ச முட்டியிலே, பம்பை பிறந்ததம்மா பொழிக்குமா மண்டபத்திலே. அருள்வாயே வருவாய். ஆயகலை அழகு அறிவு அரிதான்யமே அயராதரம் துணிவுதனம் பாகியமே. போகம் போகையது வீரம் வினயம் சந்தானம் நோயின்மை முடிதாம் பெருமை என்று 16 செல்வங்களை தர வருவாயே அம்மா. வருவாயே வருவாய். காரணே ரூபிணி காமே சுபாகரி. காரணே ரூபிணி காமே சுபாகரி. காரணே ரூபிணி காமே சுபாகரி. ஆரவீராகினி
ஆதிபராசக்தி மாரியாத்தா நீ பாட்டுவிக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஊட்டுவிக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். தாயே ஆதிபராசக்தி அம்சமைய அன்னையே மாரியம்மா, இந்த பச்சை குழந்தையையும் ஆத்தாடி என்ன சொல்றீங்க? பச்சை குழந்தையையும் பச்சை குழந்தையா? 1.5 டன் இருக்கீங்க, பச்சை குழந்தைன்றீங்க. பால்குடி மறக்காத பச்சை குழந்தைடா. வந்திருக்கிற ஆளுகெல்லாம் பெருசுரா, இன்னைக்கு நான் மட்டும் சிறுசுரா. என்ன சிறுசு? இந்த பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் என் தாய்மார்களையும் நாங்கள் அனைவருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து என் தாயே மாரியம்மா எல்லா குறைகளையும் மறந்து எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அரிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பூன், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புதிதாபெருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்திரச்சிப்பாய் அம்மா மாரியம்மா. நீ திருவடியே சரணம். காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. ஆத்தலை கும்பிட்டோம். நான் மாப்பிள்ள தண்டி நேதல் மாப்பிள்ள, செய்யா மங்கள மாப்பிள்ள, சொல்லுங்க மதுரை மாப்பிள்ள, சொரிக்குள மாப்பிள்ள. கட்ட கைலாசம் போகும்போது ஆமா செத்து போன உடம்பு கைலாசம் போகும்போது வைகுண்டம் போகும்போது எதுவும் கூட வராது. என்ன வரும்? எதுவும் வராது. பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச புஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சி வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்சிறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லொசுக்கு எதுவும் வராது. ஒன்று தான் வரும். எது? அதுதான் அவன் சேர்த்து வச்ச புண்ணியம். அந்த புண்ணியத்தை நம்ம சம்பாதிக்கணும். நான் வந்த உடனே கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளை ஜெயரவின்னு சொன்னார், ஒரு தாய் இன்னைக்கு அமரத்துவம் எழுதி விட்டார்கள். அந்த தாயும் புண்ணியம் அடையணும். அந்த தாய் குடும்பம் மன வேதனைப்படும் இல்லையா? ஆனாலும் ஊர் நல்லா இருக்கணும், ஊர்க்காரங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாடகம் வச்சு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாய் அமரத்துவம் எழுத வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் நம்ம எல்லாம் புண்ணியம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அடியேன் இன்று என்னுடைய குருநாதர் கட்டளையிட்டவாறு, திருமுருக கிருபானந்த வாரியார் கட்டளையிட்டவாறு கந்தபுராணம் கேட்டால் புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக நான் கந்தபுராணத்தில் இன்று நான் அசுரகாண்டத்தை சொல்கின்றேன். அங்கே சொல்லியிருப்பேன் உற்பத்தி காண்டம், முருகன் பிறந்த கதை. இங்கே அசுரகாண்டம் சொல்கின்றேன். நான் அடக்கிய சூரபத்மாதி அவுணர்கள் எப்படி பிறந்தார்கள்ங்கிற கதை கேட்டு புண்ணியம் சம்பாதி 5 நிமிஷம் தான். உள்ளங்காலி முழக்காங்காலி கிணக்காங்காலி 5 நிமிஷம் ஓய்வு. புண்ணியம் சம்பாதிக்கணுமா? மோட்டர் ரிப்பேரா? சரி, அப்போ சரி. அன்பர்களே, 2 கூட்டம் இருந்துச்சு. 2 கூட்டம், ஒன்று தேவர்கள், ஒன்று அரக்கர்கள். இந்த அரக்கர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே அழிந்து கொண்டே வருவதை கண்ட அந்த அசுர கூட்டத்தின் தலைவனாகிய சுமாலி என்ற பெயர் கொண்ட அசுரேந்திரன் தன் குலகுருவாகிய வெள்ளி கிரகத்து அதிபதியாகிய சுக்ரதேசக்கு சொந்தக்காரனாகிய சுக்ராச்சாரியிடம் சென்று, சுக்ரதேசம் தான் பெருசு, 20 வருஷம் ஒருத்தன் கிடைக்கணும், அது வாலிபத்தில் கிடைக்கணும், எங்கேயோ போயிருவேன். அந்த சுக்ரதேசக்கு தலைவனாகிய சுக்ராச்சாரியிடம் சென்று, சுக்ராச்சாரியாரே, என்னுடைய ஜாதி ஜனம் அழிந்து கொண்டிருக்கின்றதே, அசுர குருவே, எங்கள் குல தர்மத்தை எங்கள் குலத்தை காப்பாற்ற மாட்டீரா என்று சொல்லும்போது சுக்ராச்சாரியார் சொல்கின்றார், ஏ சுமாலி, அசுர தலைவா, உனக்கு ஒரு மக இருக்கால, பேரு மாயை. அந்த மாயை என்ற பெண்மணியை அங்கு இமயமலை அடிவாரத்தில் தவம் செய்கின்ற முருகப்பெருமானுக்கு சொந்தமான கந்தமாதன பர்வதம் என்ற மலைக்கு கீழே தவம் செய்கின்ற பிரம்மதேவன் மகனாகிய கசியபர் என்ற முனிவரோடு சேரச் செய்தால் உன் வம்சம் விருதியாகும் என்கின்றார். சரி என்ற சூரபத்மன் மகளை கெஞ்சுகின்றான். சரி என்ற மாயை இமயமலை வருகின்றாள். அங்கு கந்தமாதன பர்வதம் அடியில் தவம் செய்கின்ற பிரம்மதேவன் மகனாகிய மகா ஞானியாகிய கசியப முனிவரை தன்னுடைய அழகாலே மயக்குகிறாள். பொம்பளை கண்டு மயங்காத மாப்பிள்ள இருக்கேன், மயங்கி விடுகின்றார் முனிவர். ஏ மாயை, அரக்கன் மகளே, உன் அழகு என்னை மயக்கி விட்டது, என்னோடு கூடு என்கின்றார். மாயை சொல்றா, ஏ பிரம்மன் மகனே கசியபரே, என்னோடு நீ கூட வேண்டும் என்றால் நான் எப்படியெல்லாம் வடிவெடுக்கின்றேன் அது போன்ற வடிவங்களை உருவங்களை நீயும் எடுத்துக்கூட வேண்டும், சம்மதமா அப்படிங்கிறார். கழுதையினால காலப்புறா காரியாகட்டுங்கிற மாதிரி சரி என்கின்றார் முனிவர். முதல் ஜாமன்னா சாயங்காலம் 6 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் இருவருமே ஆண் பெண்ணாக சேரும்போது அங்கே சூரபத்மன் பிறக்கின்றான். அவர்கள் சேர்க்கையில் ஏற்பட்ட உயர்வையிலிருந்து 60,000 வெள்ளம் மரக்கர் கூட்டம் பிறக்கின்றது. 2ஆம் ஜாமம்னா ராத்திரி 9 மணியிலிருந்து ராத்திரி 12 மணிக்கு இருவருமே ஆண் யானையாக பெண் யானையாக சேரும்போது அங்கே தாரகாசுரன் பிறக்கின்றான். அவர்கள் சேர்க்கையில் ஏற்பட்ட உயர்வையிலிருந்து மறுபடியும் 60,000 வெள்ளம் மரக்கர் கூட்டம் பிறக்கின்றது. 3ஆம் ஜாமம்னா ராத்திரி 12 மணியிலிருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் இருவருமே ஆண் சிங்கமாக பெண் சிங்கமாக சேரும்போது அங்கே சிங்கமுகாசுரன் பிறக்கின்றான். அவர்கள் சேர்க்கையில் ஏற்பட்ட உயர்வில் மறுபடியும் 40,000 வெள்ளம் மரக்கர் கூட்டம் பிறக்கின்றது. 4ஆம் ஜாமத்திலே இந்த நேரம்
விடிய காலம் 3 மணில இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் இருவருமே ஆட்டுக்கடா வெள்ளாடு மாறி சேரும்போது அங்கே அஜமுகி என்ற பெண் பிறக்கின்றாள். அவர்கள் சேர்க்கையில் ஏற்பட்ட உயர்விலிருந்து மறுபடியும் 40,000 வெள்ளம் மரக்கர் கூட்டம் பிறக்கின்றது. பொழுது விடிந்து விட்டது. பார்க்கின்றார் முனிவர், 3 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, 200,000 வெள்ளம் மரக்கர் சேனை, 60 கூட்டல் 40 கூட்டல் 40 கூட்டல் 40 200 200,000 வெள்ளம் மரக்கர் சேனை. ஆஹா, செஞ்ச தவமெல்லாம் தட்டு பறந்து போச்சு, செஞ்ச தவமெல்லாம் போச்சு. சேரக்கூடாத உங்களை சேர்ந்து நல்லதை செய்யாம நாரக்காரியம் பண்ணிவிட்டோமே, அரக்கர் கூட்டத்தில் விருத்தி பண்ணிட்டோம், இனி திருந்த வேண்டும் என்று எண்ணி, தவறு செய்யறது இயல்பு, ஆனா திருந்தணும். திருந்தி எல்லாரையும் கூப்பிடுறார். என் அருமை செல்வங்களே, நான் பெத்த பிள்ளைகளே, எல்லாரும் என்கிட்ட வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்லது சொல்றேன், கவனமாக கேளுங்க. இவ்வுலகிலேயே பெரியது தெரியுமா? இவ்வுலகிலேயே பெரியது பரமேஸ்வரன் பாதம், ஈஸ்வரன் பாதம். ஆக எல்லோருமே அந்த பரமேஸ்வரனை எண்ணி ஓம் நம சிவாய என்று தவம் செய்யுங்கள் என்கின்றார். அம்மாகாரி சொல்றா, டேய் குப்பைன்னு சொன்னதை பாதி கேளுங்கடா, மீதி நான் சொல்ல போறதை கேளுங்க. உலகில் பெரியது பரமேஸ்வரன் பாதம் அல்ல. உலகில் பெரியது தெரியுமா? உலகில் பெரியது பணம், காசு, செல்வம், செல்வாக்கு, எல்லா அதான் செல்வாக்கு தான் பெருசு. எல்லா லோகங்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று வரம் கேளுங்கள் என்கின்றாள். சரி என்ற சூரபத்மன் தாயின் வேண்டுகோளுக்கிணங்க நெருப்பின் நடுவில் நின்று ஒரு கால் ஊன்றி மறுகால் உயர்த்தி ஓம் நம சிவாய தவம் செய்கின்றான். தவம் செய்யும் போது எரிஞ்சு சாம்பலா போயிடுறான். வெப்பம் காரணமாக அண்ணன் நம்பி 2 பேரும் அழுது புலம்புறாங்க. தாரகாசுரன், சிங்கமுகேஸ்வரன், அண்ணே போயிட்டே அண்ணேன்னு. என் தந்தை சிவபெருமான் சாமியார் போல வர்றார். அங்கே சொல்றான் தாரகே சிங்கமுக கிட்ட, சிங்கமுகா அங்கே பார், நம் தந்தையை போல ஒரு சாமியார் வருகின்றார், வா அவர்கிட்ட உதவி கேட்போம். சாமி சாமி காலில் விழுக்கிறாங்க. எங்க அண்ணனை காப்பாத்துங்க. சிவன் சொல்கின்றார் சாமியார் ரூபத்தில், உங்க அண்ணனை காப்பாத்துறேன்டா, உங்களுக்கு என்னடா வேணும்? முதல் எங்க அண்ணனை காப்பாத்துங்க, எங்களுக்கு எது வேணாங்கிறாங்க. டேய் முதல் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கடா. எங்க அண்ணனை காப்பாத்துங்க, எங்களுக்கு எது வேணாம். உங்களை காப்பாத்துறேன்டா, உங்கள் அண்ணனையும் காப்பாற்றுறேன், உங்களுக்கு என்ன வேணும்? போது நீங்கள் தானே வந்து காலையில் விழுந்தீங்க, உங்கள் கணக்கை முதல் முடிக்கிறேன், என்ன வேணும் இருக்கும்போது, சுவாமி இங்கே வரம் கொடுத்தா ஒரு வரம் கொடுங்க. என்ன வரம் வேணும்? எங்கள் அண்ணையை சாகிறத கண்ணில் பார்த்துட்டோம், இனி எங்கள் அண்ணையை சாகிறத நாங்கள் பார்க்கக்கூடாது, எங்கள் அண்ணையை சாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் செத்து போகணும் சாமின்னாங்க. அவங்களெல்லாம் பாடணும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் நம்பி சிரிச்சிடன் தந்தை வரம் தந்தேன். சூரபத்மன் எழுப்புறார். சூரபத்மா என்ன வரம் வேண்டும்? நிறையா போயிட்டே இருக்கு. சரி சுருக்கமாக மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. இந்த அளவோடு நான் இப்படித்தான் பிறந்தாங்க. அசுரகாண்டத்தை முடித்துக்கொண்டு தற்காலிகமாக மாப்பிள்ளையை சந்திக்கிறேன். வாங்க மாப்பிள்ளை. ஆரபி குறையாவும் தீர்க்கின்ற குருநாத ஏரி கதையின் மேலே போறவழி பெண்ணிலே, ஏரி கதையின் மேலே போறவழி பெண்மையிலே, என்னருமை காதையிலே என்னை கொஞ்சம் பாரு ஆசை கொஞ்சம் பேசுவோம் குயிலே.
யார் பாட்டு? சவுந்தரராஜன் பாடினது, எழுதினது கவி காமு ஷரீஃப், ராயல்பட்டினம் முகமது ஷரீஃபுடைய பாடல். நடித்தது என் மூத்த மாப்பிள்ள SSR லட்சிய நடிகர், சேட்டப்பட்டி சூரியநாராயண மகன் ராஜேந்திரன். வாங்க மாமா அப்படின்பார். அவர் மாதிரி தமிழ் பேச சிவாஜியால் கூட முடியாது. முகவாத ஜன்னி வந்துருச்சு. நாடகக்காரனுக்கெல்லாம் நோய் வரக்கூடாது மாப்பிள்ள. அதுதான் வருந்தி வருது நான் பாடுறது. விநாயகர் மேலையும் மரியாதை மேலையும் எங்களை காப்பாற்று, மக்களையும் காப்பாற்று. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். என்ன மாப்பிள்ள? அருமையான ஆரோக்கியராகன்னு நிறையா இருக்கு. சமீபமாக பண்ணார்ல மலேசியா வாசியவன் ரஜினிகாந்துக்காக, ஆசை கிளியே அருகிலே புளியே அழுகின தக்காளியே நேயிர தோழியெல்லாம் பகிரது சரியா அடியே அருமை அவர்களையே. தம்பி சேர்ந்த ஊருங்கிற படம் இது ஒரு காதல் நிறையா இருக்கு. அது சுத்த சாவேரி மாப்பிள்ளை இன்னும் இருக்கு. மதுரை மீடிய சுந்தரபாண்டியன் பாடுறாருல, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, ஒன்றேதான் எங்கள் செல்வம், ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைத்தாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ராமனை போலொரு அவதாரம், அதுவே என் அன்பின் அவதாரம். ராமனை போலொரு அவதாரம். வணங்காமுடி படத்துல வணங்காமுடியில TMS சிவாஜி யானை மேல உட்கார்ந்து வருவார். ஜாதி இல்லை மதபேதம் இல்லை ஏதும் கவலை இல்லையே இதெல்லாம் மே சஞ்சாரம். ஏன்னா மாப்பிள்ள மேயல் எடுப்பு, சஜ்ஜம் எடுப்பு, கீ சஜ்ஜம் எடுப்பாடுனா தெரியுமா? மிஸ்யம்மாங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஜெமினி நேசிய மாப்பிள்ளையும் அம்மா சாவித்திரியும், பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் பொது செய்வோ ஏனோ ராதா இந்த பொறாமை கீ எடுப்பு. என்ன மாப்பிள்ள? அதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும். அதான் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் செம்பரியாட்டு முட்டைடான்னா. அப்படியா? எனக்கு தான் தெரியும். கேட்டோம்னா செம்பரியாடு எங்கடா முட்டை அடிச்சு நம்மள கேட்பாங்க. ஆரதி ராகம். என்ன மாப்பிள்ள? ஒருத்தன்ட்ட ஒரு பாட்டு பாடினேன். தம்பி இது வாசஸ்பதி ராகம்டா. சரி, அது என்ன சாமி ஆரஸ்பதி ஐயனம்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். சங்கம் முழங்கும் திருமதுரை நகர் வாழும் இங்கிதம் பொங்க வரும் எழில் தரும் மீனாட்சி தங்கம். இதே நம்ம சீர்காழியா பண்ணார்ல, ஆதாரம் என்றும் இதானே அருமுகனே தெய்வ அம்மை மணாளனே. இதான் இசைஞானி பண்ணார்ல, நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்கோயிலே
சின்ன நீ வந்தா வாசஸ்பதி. கல்யாணி வாசஸ்பதி. ஒரு சொரம் மாறினா ராகம் மாறிடும். மாறின மாதிரி அதுல என்ன பெருமைன்னா இது கதறம். ஆமா, மலரோ நிலவோ அது ஹிந்தோலம். அந்த மாதிரி சாரிகை. இதை யாரு இது வரைக்கும் இப்படி சொன்னது? வடநாட்டுல நம்ம ஹிந்தோலங்கிறோம் இல்லையா, மால் கவுன் சும்மா வடநாட்டுல நீங்க சொல்லும் போது இந்த ராகம் இப்படித்தானே வருது. ஆமா, அப்படிங்கிறது அந்த சங்கம் முழங்கும் பாட்டு தான் டிஎம்எஸ் பாடின முதல் பாட்டு. ஆமா, டிஎம்எஸ் பாடின முதல் பாட்டு தனி பாட்டு. அது உண்மை. அது இப்படி இருக்கும்போது நம்ம மால் கவுன்ஸ்ங்கிறோம், வடநாட்டுக்காரன் ஹிந்தோலங்கிறோம், நம்ம கதறங்கிறோம். சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவான் நெஞ்சே. அவன் சந்திரகவுன் சும்மா. நல்லது மாப்பிள்ள, அவர் தங்களை வரவேற்கின்றேன். தாங்கள் வந்த வர தெரியலாமா? சொல்லுங்க. தாங்கள் வந்த போல இந்திய யாத்திரை மத்தியிலே பாடுங்க. உங்களுக்காக அற்புதமான சென்றேன், கண்டேன், பார்த்தேன், வந்தேன். பார்த்தேன், பார்த்தேன், ரசித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவனிடம் மாங்கனிக்கும் தேன் கடலே வங்கனிக்கும் மேலினைக்கும் பூங்கலிகை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா முருகா. அக்கடியை அக்கடியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வாய் முருகா 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 முருகா. பாட்டுக்கு நாரதர்னா எங்க அப்பன் யாரு? அந்த நாரதர். நாடக உலகத்துல பாட்டுக்கு நாரதர்னு ஜெயரவியை சொல்றான் மாமியார் ராஜா. எல்லா முருகனுடைய அருள் அருள் கடல். எல்லா பேர் வல்லமை எனக்கு தெரியும். எல்லா ஹார்மோனியக்காரன் வல்லமை, எல்லா மிருதங்காரன் வல்லமை, எல்லா நாரதையும் வல்லமை எனக்கு தெரியும். அதனால நான் சொல்ல வர்றேன். என்ன மாப்பிள்ள? அருமை அருமை. கண்டது கற்றாரை கற்றாரை காமுருவருங்கிற எல்லாம் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம்டான் இருக்கான். பாடணும், அதை ராகம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமே இருக்கிற தப்பு இல்லை மாப்பிள்ள, தெரியாமையே இருக்கிற தப்பு. புரியுதா? தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, நல்லது மாப்பிள்ள. கண்டது கன்னியா அல்லது கன்னியா? அஞ்சரை அஞ்சரை. சரிமா பண்ணி மாமரத்தில ஊஞ்சல் கட்டுற மாமரக்கிளியே நெஞ்சாங்கூட்டி நீயே இருக்கிறாய், நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். பிருந்தாவன சாரங்கா. பொன்னொன்று கண்டேன் தென்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? பூவொன்று கண்டே முகம் காணவே.
நன்றி. இந்த நேரத்துல இது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு அச்சய பாத்திரத்தை யாருக்கு கிடைக்கும்? நாதஸ்வர ஓசையிலே மாப்பிள்ள வந்தாதான் எல்லாம் பாட முடியும். எல்லா ராஜபாட்டையும் பாட முடியுமா? இல்ல ஆத்தா கருணை நீங்க வர்றதுனால பாடுறேன். இப்பேற்பட்ட கடகவேங்கை பூங்குறமகள் வள்ளியனும் பெண் மயிலாள் காடகத்தில் ஆலோலமும் பாடிக்கொண்டிருக்கின்றாள் ஆறுடங்கு. அவளை திருமணப்படி கால நேரம் நெருங்கி விட்டதல்லவா? நான் விட்ட போகணுமா? கருமாறி மகன் உருமாறி சென்று சரி மாப்பிள்ள உருமாறி போகணுமா? பயமுறுத்தாம இப்படியே போவா இல்ல இதெல்லாம் அவுத்து போட்டு போனா எல்லாம் பதறிடுவாங்க. வேணாம் சரி. அப்படி ஊர்ல ஆயிருச்சுடா மாப்பிள்ள. ஒரு 45 வருஷம் இருக்கேன். உங்க மனைவியை சந்திக்க போறீங்க. ஆமா. எப்படி போனா என்ன? சரி உங்களுக்காக நான் விட நான் போறேன் மாப்பிள்ள. எனக்கு நீ எந்த விருப்பம் இல்ல. நரி வளம் போனான்னு இடம் போனான்னு மேல வந்து கடிக்காம போன. அது சரி. என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் போறேன். ஆமா நான் போறேன். என்ன மாப்பிள்ள? ஆனா உங்க நீங்க கேட்டுட்டீங்க வேடனா போடான்ட்டீங்க. கிணத்து தண்ணியை வெள்ளமா வந்து கொண்டு போக போகுது. ஆமா மாப்பிள்ள விருப்பம் தான் என் விருப்பம். எனக்கு அடியேன் பூமாலையோடு பாமாலை வாடி வருகிறேன் வேளவா. புகழ் மாலை தருகின்றேன் நாரதரே. சென்று ஆயுதம் பண்ணுங்கள். பாட்டு புகழ் பாடி நான் வாங்க. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க. ஆத்தா மேல பாடிடுவேன். கண்டிப்பா பாடுங்க. பாவமெல்லாம் தீர்ப்பவளே, பாவமெல்லாம் தீர்ப்பவளே, எங்கள் பாவங்களை தீருமம்மா, எங்கள் பாவங்களை தீருமம்மா, மாரியம்மா 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 அம்மா
பம பமரி மரிசா சங்கீத ஜாதி முல்லை சரி மரி மபம பனி பனி சனி சரி சரி மா ஆனந்தம் ஆனந்தானந்தம் ஜெகதானந்தம் கேரளாக்காரன் சொல்லுவான் ஜெகதானந்தம் ரேவதி ராகம். ரேவதி ராகம் கண்டிப்பா என்னன்னா தெரியாமையே சொல்றேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ராமராஜுக்கும் தெரியும், பாலனுக்கும் தெரியும். நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயர்கள் வேதம் ஓதுறாங்க, நேரம் ஓதுவாங்க. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம். ரேவதி ராகம் ருத்ரம் சமகம். ஆமா, அதே மாதிரி பள்ளிவாசல முஸ்லீம்களா ஓதுவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அது ரேவதி ராகம். இல்ல அல்லாஹ் கோவிச்சுக்க போறானா, ஏன்டா ரேவதி ராகம் பாருன்னு. இல்ல விநாயகர் கோவிச்சுக்க போறாரா, ஏன்டா அவர் மேல பண்ண பாட்ட ஏன் மேல பாருன்னு. மாப்பிள்ள இன்ஜினியர் ஏ வாசு அவர்கள் நினைவாக அது என்னடி ரகமா பாடலை பாடும். சூப்பர் பாத்தியா. சபரி மளிகை சேர்ந்த மாப்பிள்ள ஏ வாசு அவர்கள் இன்ஜினியர் நினைவாக, இன்ஜினியர் ஏ வாசு நினைவாக சபரி மளிகை சார்பாக 200 கோடி வாரி வழங்கியிருக்கிறார் மாப்பிள்ள. அதே போல நான் வரும்போது பாடுறேன். எனது அருமை தம்பி மலேசியா, என் தம்பி செந்தில், அருமை எனது அருமை தம்பி எனக்கு 200 ரூபாய் என்பது படித்தான். பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லை என் பாட சொல்லி காணல ராகம். அதுக்காக தான் சரி உங்களை பாட சொல்லி இந்த பாட்டை பண்ண நீங்க பாடுங்க. என் அருமை நண்பர் என்னோடு கிறிஸ்துவ நாடகத்திலே பல வேடங்கள் நடிக்கக்கூடிய செங்கமாரியை சேர்ந்த தர்மலிங்கம் அவர்கள் இந்த பச்சை குழந்தையை பாராட்டி 100 கோடி வாரி வழங்கியிருக்கின்றார். செங்கமாரிக்காரரு சின்னஞ்சிறு பிள்ளை தானே. ஆமா, அதனால செங்கோட்டு பிள்ளை பொன்னன் மணி பிள்ளைடாங்க. பொன்னம்பிள்ளை பிள்ளை இல்லையா. கிறிஸ்துவ நாடகத்திலே நல்ல அற்புதமான செகண்ட் பார்ட் வேடங்க, குணச்சித்திர வேடம் நடிக்கக்கூடியவர் தர்மலிங்கம் அவர்கள். ஆமா, ஞான சௌந்தரி, அது வந்து என்னை பார்த்த அருளானந்தர், பாஸ்கா நாடகம், எல்லா பல நாடகங்கள் நடிக்கக்கூடியவர் வந்து. சரி நம்ம ரேவதிக்கு வந்துட்டோம். நன்றி நன்றி சபரி மளிகை மாப்பிள்ளைக்கு. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை அறிய சொல்லலாமா? எங்காயும் நீ இருக்க எங்காயும் நீ இருக்க உன்னில் செல்வமகன் வாழலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமி என பாடும் குரல் கேட்கவில்லையா? செல்வங்களும்
மரியாத்தா எல்லாரையும் காப்பாத்தி ஆத்தா. அருமை அருமை மாப்பிள்ள, சூப்பர், அருமையா இருந்துச்சு. சீக்கிரம் வாங்க. சரி, நல்லது மாப்பிள்ள. உடனே வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். அவங்க ஒரு பாட்டு பாடு, தம்பி ஒரு பாட்டு பாடுவேன். ரெண்டே பாட்டுல 2 நிமிஷம் ஆயிடும். நல்லது மாப்பிள்ள. வாங்க போங்க. என் தம்பிக்காக அந்த சிந்து பைரவின்னு நினைக்கிறேன் பூ மாலை வாங்கி வந்தான். கருபாரிக்கானடா. பாடி தம்பி வாங்கி வந்தால் பூக்கள் இல்லையே, பூமாலை வாங்கி வந்தால் பூக்கள் இல்லையே, தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தால் பூக்கள் இல்லையே, செவி இல்லை இங்கொரு இசையதற்கு, செவி இல்லை இங்கொரு இசையதற்கு, நாகம் நாடம் அவள் நினைவில் மாலை வாங்கி வந்தார் விஷத்துக்குள் விழுந்து விட்டார், ராகம் தாளம் மறந்து விட்டார், ரசிகரின் கடிதத்தை கிழித்து விட்டார், இசைக்கொரு குயில் இசைக்கொரு குயில் சுரம் பிடித்தார், மனிதர்கள் இருப்பதை மறந்து விட்டார், மானத்தில் மானத்தை வாங்கிவிட்டார், போதையில் பாதையில் போகின்றார், உடனே ஆனந்தார், சூழலும் தோளிலை ஆளிலை வகது மாயை நன்றி நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். மலர்ந்து மலராத பாதி மலர் போலே வளரும் கிளிவண்ணி வந்தும் விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலைகண்ணி நதியில் விளையாடி கொடிகள் தலை சீவி நடந்த கிளந்தென்றே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழொன்றே மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பாள் என்று அமைதி கொண்டாள், களைந்திடும் கனவு
பிறந்தாயடா தத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா நன்றி நன்றி கைதட்டு நான் கொடுத்து நன்றி வாங்க அப்பா தாஞ்சூர் மாரியம்மா அம்மா இந்த சின்னஞ்சிறியவன் அழைத்திடவே ஓடி வருவாயே எங்கள் அனைவருக்கும் நீ 16 செல்வங்களை தருவாயே இன்று அமரத்தில் அடைந்த என் தாயை உன் பொன்னான காலடியில் சேர்த்துக் கொள்வாயே 16 செல்வங்கள் தருவாயே வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் தாஞ்சூர் நகர்மேவும் மாரியம்மா வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் நீதானா அழைத்ததும் நீதானா நெடுநாளாய் நினைத்தது இதைத்தான்
தாயே அவைதனிலே என்னை மாரியம்மா ஆருயிரே மலரே மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தந்த வையான குமரி ஐயர் நடராஜன் அருமை மகனார் டி.எஸ். ராஜப்பா அருமை மாணவர் மதுரை மாப்பிள்ளை மாஸ்டர் பாலனிசையிலே மதனிசா மாரியம்மா உனை மறவேன் சக சனி தனிசா நிசனி தமதனி தனி தமதனா மதனிசா மாரியம்மா உனை மறவேன் நன்றி நன்றி கைதட்டின மாப்பிள்ளைகளுக்கு நன்றி. ராகதானம் பல்லவியுமாங்க. ஒரு 45 வருஷம் முன்னாடி என்ன மாப்பிள்ள ஒன்றுக்கு வருதா மாப்பிள்ள அவர் வயிறு முட்டிருக்கு உனக்கு. பாலக்காட்டு பக்கம் அப்படி தான் பாடணும். 3 மணி நேரம் பாடினா தான் வள்ளியராஜ பாட்டுமே 3 மணி நேரம் பாடணும்.
இல்லை புருன்றுவேன், நல்லா இல்லைன்றுவேன். ஆமாம், நம்ம பக்கம் 3 மணி நேரம் பண்ணால் சனம் தாங்காது. மாரியம்மா உனை மறவேன் பல்லவி, சகமத நிசா மாரியம்மா உனை மறவேன் ராகம் சொறான் ததிங்கின துத்தா மாரியம்மா உனை மறவேன் ஜெதி ஆமாடா மாப்பிள்ள. அந்த காலம் பாடினாங்க ராகதானம் பல்லவியா. சரிடா மாப்பிள்ள, எங்கிட்ட ஏறினா சரி இல்லை இறங்கினா சரி கலண்டா சரி, இனிமே கலண்டா என்ன சரி கதை போவோம் மாப்பிள்ள. அப்படிலாம் பாடினாங்க இந்த காலத்தில். பாலக்காட்டு பக்கம் சந்தன நாற்காலியில் உட்காந்துருப்பான்டா, கோணக்கொண்ட சைடு பிராமணு, நம்பூதிரி பிராமணு, இப்படி தாளம் போடுவாங்க. அப்பச்சி பாலுக்கெல்லாம் ஒன்றுக்கு வந்துடும் அச்சரம் போடுவேன். 11 மணிக்கே முருகனா வந்துடுவேன். வெறும் நாடக பாட்டு தான் பாடினேன், சினிமா பாட்டு பக்தி பாட்டுலாம் பாடினா காசு தர மாட்டாங்க. அதுதானே கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. 6 நாள் 7 நாள் நாடகம், எல்லாருமே வந்துடுவாங்க. 3 நேரம் நல்லா சாப்பாடு நாடகம். 19 வயசுல நான் போனேன் மாமே. ஆமாடா மாப்பிள்ள. அது மாதிரி ஆத்தா மாரியாத்தா நம்மளை காப்பாற்றணும். மாரியாத்தா சாதாரணமாக இல்லை. போயிட்டியா மாப்பிள்ள? உனக்காக ஒரு கதையை சொல்ல நினச்சேன். சரி வந்துட்டேன். ஜனையமே வைங்க, ஜனைய வைங்க. எங்க அவளை காணாவா? அவதான் சக்தி பாரு, தொண்டைய காணாமையா. பாடுறேன் மாப்பிள்ள, பாடுறேன் மாப்பிள்ள. தொண்டையே இப்படி இருக்க. முழுங்கிருங்க. முழுங்கிட்டானா? முழுங்கிட்டான் மாப்பிள்ள. ஒரு அனிபா பாட்டு கேட்டார். இந்த செம்பருத்தி பாட்டு 5 வைங்கப்பா. நட்டு கடல் மீது நான் பாடும் பாட்டு
நன்றி நன்றி நன்றி. அடுத்து இன்னொரு நாகரணி நம்ம சின்னையா நினைவாக அவர்கள் குடும்பத்தினர் தாஞ்சூரை சேர்ந்த சின்னையா, தாஞ்சூரை சேர்ந்த சின்னையா ஞாபகார்த்தமாக ஒரு குடும்பத்தார்கள் 100 கோடி வாரி வழங்கி இருக்கிறார் அந்த சின்ன பையனுக்கு. மறுபடியும் ஒரு நாகூரா சின்னையா அவர்கள் ஓடுகிற வண்டியோட பண்ணுவேன். சின்னையா அவர்கள் இந்த பெரிய ஐயா அவர்களுக்கு நான் சின்னஞ்செடி ஐயா பால்குடி மறக்காத பச்சை குழந்தை மாப்பிள்ள. இன்னொரு நாகூரார் பாட்டு. இந்த நாகூர் பாட்டுமா ஓடுகிற வண்டி ஓடணுமா 5.5 ஐயா. அந்த பாட்டை பாடினது நாகூர்னிஃபா. இது வந்து இதை பாடினது காயல் ஷேக் முகமது. 2 பேர் கூட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அந்த ஆள் கேட்குறாரு, அண்ணே நீ சங்கீதம் படிச்சிருக்கீங்களே? ஆமண்ணே என்ன காயல் ஷேக் கிட்ட. ஏன்னே இஸ்லாமிய பாடகர் ஆகலைன்னாரு. நீங்கள் இருக்கீங்களே அன்னைக்கு ஒரு 39 வருஷம் 40 வருஷம் இருக்கும். பேபி நடராஜன் ஆர்கன் அன்னைக்கு ஜான்சிராணி வீட்டுக்காரு. ஏன்னே நானே 2 கட்டையில் பாடிருக்கேன், இனே நான் 3 கட்டையில் பாடுறேங்கன்னாரு. தமிழக தர்காக்கள் பாட்டு 5 பாடவா 6 பாடவான்னு. 6 பாடுவீங்களா அப்படின்னாரு. அவர் சொன்னார், என் பொண்டாடி கூட 6 தான் டூயட் பாடுவார் ஜான்சிராணி கூட. நாடகக்காரங்க அப்படி தான் கத்தனை, என்ன செய்யறது? ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையார் மாடு ஒன்னை விட்டு ஒன்று தெரிஞ்சா ஓடுகிற வண்டி ஓடு ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையார் மாடு ஒன்னை விட்டு ஒன்று தெரிஞ்சா எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு தென்னை மரம் சாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையிலே வச்சமுள்ளே குளமாட்டு பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா சக்தி பாரதி கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையார் மாடு ஒன்றை விட்டு ஒன்று தெரிஞ்சா எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சோம் பாண்டிய நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மணந்ததற்கே மாமதுர கோயில் சாட்சி மனந்திருக்கி மாமதுரை கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கத்தாய பாடம் அம்மா காதல் ஒரு வேதம் அம்மா கர்த்தவியம் பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் விட்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பொன்னி மாரியம்மா கண்ணாமூச்சி ஆடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையார் மாடு ஒன்றை விட்டு ஒன்று தெரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு. மாப்பிள்ள வர்றேன். நன்றி நன்றி நன்றி. வாடா மாப்பிள்ள பக்கத்துல வாடா. ஏண்டா நீங்க யாருன்னு தெரியாது, உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணதுக்கு? உன் மாமேண்டா. யாரு? மாமெண்டா மாமே மாமனா? மெண்டா மாமனா மச்சானா? மானம் கிட்டவனேங்கிறியா? மத்தவனாக்கிற வசனம் பேசுறியா? எங்க அம்மா சொன்னா என்ன சொன்னாங்க? எங்க அம்மால பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்லையே. எங்க அம்மா அவுத்து விட்டானா பூமிக்கு தொங்கும் என்ன அது? தலைமுடி. ஓ உங்க அப்பாக்கு அவனுக்கு அதுக்கு மேல என்ன அது? அது பெரிய சடை, அப்படியா? நான் சின்ன சடை. இதெல்லாம் சரித்தேன். எங்க அம்மா சொன்னா என்ன உனக்கு சொன்னாங்க? தாய் மாமே இருக்கான், சரி. பேர் நம்பிராஜன். நம்பிராஜன் யார் தெரியுமா? யாரு? என் தந்தையார். தெரியும் எனக்கு. ஒப்பேண்ணா ஆமா. அவருக்கு 8 ஆம்பளை பிள்ளை. குடும்பத்தை பத்தி பேசுனா வரலாறு ரொம்ப முக்கியம். நம்பிராஜன் எங்க அப்பன் பேரை சொன்னாலும் சரித்தேன். பேச்சு வாக்குல என்ன சொல்றீங்க? 8 ஆம்பளை பிள்ளையா? ஆமா. நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு.
கணக்கு தெரியாம பேசக்கூடாது. உனக்கு விஷயம் தெரியல. என்னங்க? உங்க அம்மாக்கு 7 பேர் தான். சரி. பப்பா டீமே ஒருத்தர் இருக்கான். அவனும் சேர்த்தா 8. அதை ஒரு வயலும் சொல்றது இல்லை. சரி, அதை விடு கழுதைய. பொம்பளை பிள்ளை இருக்கா, பேர் வள்ளி. ஏன் தங்கச்சி? நான் கட்டுற முறை பிள்ளை. உங்களுக்கு கட்டி கொடுக்கவா? ஆமாடா, எனக்கு கட்டி கொடுறா. குப்புறப்படுத்த 2 அமுக்குல அதுக்குள்ள சொல்லிய முடிக்கவா? அப்படி நினைக்காதடா, நெஞ்சிலே உன் தங்கச்சியை வச்சு தாங்குறேன்டா. ஒரு அமுக்கு நம்பி சுரண்டி தானே அல்ல. கவலையே படாத, நெஞ்சில வச்சு தாங்க. தங்கச்சியை நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்படியா? கட்டி கொடு. உங்களை கட்டி கொடுக்கறலாம் பிரச்சனை இல்ல. சரி, லேசா தூக்கத்துல காலையில போட்டு அந்த போல பிரட்ட முடிய மாட்டேது தெரியலையே. மேலே படுக்க வச்சுக்கிறேன் தங்கச்சிய. மேலேயே படுக்க வச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. உங்க பேரு? என் பேர் கந்தவேடன். கந்தவேடனா? ஆமா. சித்தப்பே மயனா? இல்ல, அத்தை மகன். சித்துக்களை கட்டுற அப்ப மயன். ஆமா. சரி, என் தங்கச்சியை முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? பாக்கலடா. அப்புறம் எதுக்கு பொண்ணு தேடி வரைய? எப்படி இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன்டா, சொந்த விட்டு போக கூடாதுடா. என் தங்கச்சியே உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஏன்னா காட்டுக்குள்ள என் தங்கச்சி மட்டும் இல்ல. சரி. இப்ப நீங்கள் நானும் மாமன் வச்சன ஆயிட்டீங்க. ஆமா. இப்ப இன்னொரு பிள்ளை இருக்கு, அதையும் கட்டிக்கிறேன். கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எனக்கு விவசாயம் நீங்க நானும் மச்சனங்க. ஆமா. என் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி. இன்னொன்னு இல்ல. ஆமா. அது நான் கட்டிக்க போற பிள்ளை, உங்களுக்கு தங்கச்சி. எனக்கு தங்கச்சியே இல்ல. மச்சனன் தானே? ஆமா. என் தங்கச்சி நீங்க கட்டிக்கிற முறை தானே? ஆமா. அப்போ நான் கட்டிக்க போற பிள்ளை உங்களுக்கு தங்கச்சி இல்ல, கொழுந்தியா. தங்கச்சி. கொழுந்தியா. தங்கச்சி. கொழுந்தியா. எப்படி கொழுந்தியா? எனக்கு தான் முறையே இல்லையா. என்ன சொல்றீங்க? தூணுக்களுக்கு முறை இல்லை, துளுக்கனுக்கு முறை இல்லைன்னா மாப்பிள்ள. ஐயோ, இங்க பாரு, உன்னையெல்லாம் நான் கவட்டையிலே அடிச்சு வச்சிருக்கேன். உன்னையும் நான் கட்டிக்கிறேன். நீ பொம்பளை மாதிரி தான் இருக்க. என்னைய கட்டிக்கிறீங்களா? உன்னையும் கட்டிக்கிறேன்டா. நான் உனக்கு மச்சனேங்க. இல்ல, நான் பொம்பளை மாதிரி தான்டா இருக்க. நீ இடுப்ப பெடையாதியா ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்குல்லடா, அப்படி பொம்பளை தான்டா. இங்க பாருங்க, மாமான்னு பாத்துக்கிறேன். சரி. ஏன் தங்கச்சி நீங்க கட்டிக்கிறீங்க? உங்க தங்கச்சி கட்டிக்கிறாப்னா அது உங்களுக்கு மாமா அவங்களா கூட்டிட்டு போய் நம்மளுக்கு மிச்சம் வைங்க, உதவுவார் பின்னாடி. உங்களுக்கு வேணுமா? அவன் உங்களுக்கு தியாகம் பண்ணிடுறேன்டா. நீ வச்சுக்கீங்களா? நீயே செய்ய பார்த்திப்பேன். அவன் செய்ய, அவன் யாரு, சின்ன ஜெயராஜ். ஆமா. அவங்கள உன்னை வச்சுக்கிட்டான். எங்க வாவா கூப்பிடாவல உங்களுக்கு 5:30 காயமா. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீ இதை கட்டி சமாளிக்க. ஆமா. நீங்க எப்படினாலும் சமாளிச்சுக்கலாம், வேற எதை வேணாலும் சமாளிச்சுக்கலாம். அவளையும் கட்டிக்கிறேன். ஆனா இது மோசமான ஆளுங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உங்களால ஈடு கொடுக்க முடியாது, பாத்துக்கங்க. அவளை 5:30. இவன் மேல ஒரு நோக்கம்டா. இவளை நான் கட்டிக்கிறேன்டா. என்ன செய்யாத உருட்டிக்கிட்டு தான் திரியணும். பயமா இருக்கு, மெல்ல நடத்துவாங்க. மண்ணு மேட புதக்கணும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெருப்பு என் நெஞ்சு குலுக்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மாமாவை இழுக்குதடி.
பாரு குண்டி மட்டும் 40 கிலோ தான் இருக்கு. உள்ள இருந்து கருப்பேன் கத்துறேன். வந்திருக்க வள்ளி என்ன நிலைமையாக போகுது? அப்படியா? அது சின்ன குண்டியா? நீ எப்படியா மயில ஏறின? மயில செத்து இருந்திருக்குமையா? மயிலா? மயில் அன்னைக்கு ஏறினேன், இன்னைக்கு ஏறினா பிரியாணி தான். மயில ஏறியே இன்னைக்கு ஏறினா பிரியாணி தான். வேணா ஓ மேல ஏறிக்கிறேன். நான் அம்படுத்தேன். உனக்கு மாமே, புருஷனுக்கு மாமே, கொப்பனுக்கு இந்த பிள்ளை மேல ஏறினில சட்னி தான். ஓ மாமனுக்கு மாமே. சட்டினி ஆயிரு. எங்க ஓ தங்கச்சி? மச்சான் கூப்பிடுற ஒளிச்சுக்கங்க. கூப்பிடு. இந்த பிள்ளை பின்னாடி ஒளிச்சுக்கங்க. அந்த ஆளு பின்னாலதான் நான் தங்கச்சி எனக்கு தாயா தங்கச்சி. பாட்டு முடிச்சு நாளை காரணம் என்ன? வேடு வந்திருக்கார். எதற்காக? மானங்கட்டு வர்றத அப்பா. ஐயோ எச்சி புத்தி எடுத்து போய் திருறாப்பிள்ளையே என்ன வந்து மண்ணு மேல கண்டு தப்பிச்சான். குச்சியே தூக்குறீங்களா? இவரு நம்ம இடத்துக்கு உன் தங்கச்சியாடா? இதே வள்ளி காந்த மாதிரி என்னை இழுக்கிறாளடா. உன் காந்தத்தை திருப்பி போடு. ஓ ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன். நீ ஏன் நாட்டம் பிடிச்ச? உன் பக்கத்தில் வேற வரணுமா? என்ன காலில் அள்ளிட்டு வர்ற? நல்லா இரு. ஏன் மாப்பிள்ள உன் தங்கச்சியா? இதாங்க உனக்கு விட்டு கொடுத்துட்றேன். இல்ல நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். எனக்கு நீ உனக்கு விட்டு கொடுத்துட்றேன். வேணவே வேணாம். அவளை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கவுல் அடிச்சு செத்துருவீங்க. சொல்ற கேளுங்க. நீங்க அகத்துங்கம்மா அந்த பிள்ளை வந்துரு. அப்படியா? எனக்கு இவ தொண்டை மேல ஒரு நோக்கம். நாதம் என் கீதம் ரொம்ப அருமையா பாடுவா. வாருங்கள் விடுவதே. தாங்கள் வந்த காரணம் என்ன? எதற்காக இங்கே வந்தீங்க? என்னை பார்க்கணும் சொன்னீங்களா? எதுக்கு பார்க்க வந்தீங்க? பேசுமையா? இல்ல உன் அழகு என்னை மயக்கிருச்சா? நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன் வந்து எதுக்கு வந்தேன் ஞாபகம் இல்லையா? எதுவுமே உலகமே மறந்துருச்சு. மூளை கலங்கிருச்சு. ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துட்டே தெரிய வேண்டியதுதான். உங்களால் ஒன்றும் வேலைப்பாட்டுக்கு வேலை இல்லை. 8வது மாமியால கேட்டு பாடுறா. நீ வர்றேன்னாடா மாப்பிள்ள தான் வேணான்ட்ட. அப்படியே நீ 7 பேருக்கு தவிச்சு போச்சு. வண்டியில் இடம் பார்த்தலையா? அதுல 8வது 9வது வேலை. சரி என் பேர் கந்தவேடன். மனம் இருந்தா மார்க்கம் உண்டு இருக்கான். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். மனம் அது கோயிலாகலாம்னா அப்படி இருக்கும்போது மானை தேடி வந்தேன். சாதாரணமான மான் இல்ல. அந்த மாதிரி மான் உலகத்திலே இல்ல. சக்தி பாரதி அப்படி மான். அந்த மான் பெருமையை சொல்றேனே மாப்பிள்ள 5:30 ஊத்த குழியினிலே மண்ணை எடுத்து உதிரப்பூட்டை சேர்த்து மாய்த்த குயவனார் பொன்னும் பாண்டும் வரையோட்டுக்கு ஆகாதென்றாடு பாண்டு சிந்து பயிரில்
சித்தேன் பாட்டு தத்துவத்தை அதே மாதிரி சொன்னவன் எவனும் இல்லை. சுத்தாதி சித்தேன் அந்தரத்தில் சென்றுமே வேறுபடி அறிவினும் ஞானத்தால் உண்டை சேர்த்து இந்த மருந்தை உண்டீராகி இனி பிறப்பு இல்லை என்று ஆடு பாம்பு சகமபதமபமகா பாமகமபமகா. என் பெரிய மாமியா பாடினா தெரியுமா? என் பெரிய மாமியா கேபி சுந்தராம்பா. ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் உருவான செல்வங்கள் தெய்வமாயிட்டா. சின்ன மாமியால தெரியுமா? மாரியம்மா தான். மனோரமாமா. அப்படி சொல்லுங்க. உலகத்துக்கே ஆச்சு. எனக்கு மாமியா. அது காரணம் இருக்கு, நிறைய இருக்கு. உலகத்தையே சிரிக்க வச்சா. ஆனா அவ அழுதுகிட்டே இருந்தா. நாடகக்காரன் போல போய் அப்படித்தான். ஏ தில்லாண்டு கிட்ட பாக்குத்து அந்த ராகத்துல கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சத மாநில சுவையிழந்தே எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, அது அத்தனையே எந்த பதில் சொல்லம்மா. மூக்கா மாப்பிள்ள மூக்காது ஐயக்காரு பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்ச மண்ணு அது கண்ணு செஞ்ச மண்ணு அது பொண்ணு காது செஞ்ச மண்ணு உதடு உதடு உதட்டு 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 உதடு செஞ்ச மண்ணு அது தேனு கருப்பு கூண்ட செஞ்சது கொத்தமங்கல மண்ணுக்கு கொத்தமங்கல மண்ணுக்கு காட்டி ஊரு தங்கைகளுக்கு செஞ்சது காரமங்கல மண்ணுக்கு வயலுக்கு செஞ்சது வெண்ணாமங்குடி மண்ணுக்கு பல்லழகி செஞ்சது பள்ளத்தூர் மண்ணுக்கு நெத்தி செய்ய மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தாங்க. கப்பே இருக்கான்ல உங்க அப்பா யாரு? நெடுங்குடியில மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சான் பாருங்க. திண்டுக்கல் போயிருக்காமாப்ல கம்ம கம்மனு வாடி அடிக்கான். தோல் வாட தோல் கேவலமா பைபாஸ்ல இது தோல் இது தோல் இது தோல் இருகவள்ளி வீட்டுக்கிட்ட பண்ணி வேடையும் அடிக்கான். திண்டுக்கல் மண் எடுத்தா தோலுக்கு தேனி பட்டி மண் எடுத்தா தினத்துக்கு தேனி பட்டி மண் எடுத்தா தினத்துக்கு இசுகு பட்டி மண் எடுத்தா இடுப்புக்கு இசுகு பட்டி மண் எடுத்தா இடுப்புக்கு துறையூர் மண் எடுத்தா வயிற்றுக்கு துறையூர் மண் எடுத்தா வயிற்றுக்கு கீழா நிலக்கோட்ட மண் எடுத்தா காலுக்கு ஆழ
தாஞ்சூரிலே மண்ணை எடுத்து மாரியாத்தா உசுறு வந்தா கண்ணுக்கு நல்லா நிக்குது. அப்படி மானு கொக்கால கொடு. எத்தனை கேட்டுமா 7 வச்சுக்கிட்டு தெரியா பிடிக்க வந்திருக்கீங்க இருக்கே கிடையாது இருக்கே இல்ல வச்சுக்கிட்டே இல்லைங்கிறிய முகத்தை பாருங்க என் முகத்தை பார்த்து பேசும் வேற எங்கேயும் பார்க்காம நான் பொம்பளை பிள்ளைங்க மூஞ்சிய பாக்குறது இல்ல அப்புறம் வெக்கமா வரும் உங்களுக்கு எப்ப அது சரி ஏங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மானாதான் புடிச்சு கொடுத்துருப்பேன் இந்த மலை சார்ந்த பகுதி இந்த பகுதியில மான்களே வாழாது அப்ப எப்படி மான் வந்துச்சுன்னு சொன்னீங்க இருக்குமா ஏங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எந்த விலங்கு வாழும் ஏன் மானு வந்திருக்கு உங்க மான் இங்க வெள்ள பொதுவா மான்க வந்து எங்க இருக்கு முல்லை நிலத்துல இருக்கு காட்டு பகுதியில தானே இருக்கும் குறிஞ்சில இருக்காது மலை சரிதிகள் இருக்காதுல ஆனா ஏன் மான் வந்திருக்குல்ல வரல இப்படித்தான் இல்லன்னா எவ இல்லன்னா சக்தி எங்க பராசக்தி பார்வதி யாருகிட்ட புருஷன் கிட்ட எப்படி இல்லைன்னா புருஷன் யாரு சிவன் ராஜா முகமது நடராஜா முகமதுமா நடராஜன் சொல்லுங்க அது முகமது அப்படி இருக்கான் ராஜா மாதிரி இருக்கான் ஆமா புருஷனை பார்த்து கேக்குறா அவளுக்கு ஒரு சந்தேகம் இவ கட்டக்கரைன்னு இருக்கிறவ பராசக்தி கருப்புதாமா கட்டக்கரைன்னு இருப்பா பேர் அழகி அழகிதான கருப்பு தானே நேரம் அது காளிய மாதிரிதான் கருப்பா மாறுவா மத்த நேரத்துல அவ்வளவு ஒரு அழகு மேனி உடையவள் வர வர உனக்கு நேரம் ஏறுதே முதர்ந்ததுக்கு விட பரவாயில்ல அதை ஏத்த நான் படுற பெரும்பாடா இருக்கு சொல்லுங்க அவ என்ன பண்ணா புருஷன ஒரு சந்தேகம் புருஷன் சந்தேகம் சந்தேகப்படக்கூடாது புருஷன் அழகே இல்ல ஆமா யாரு சிவன் ரொம்ப அழகல்ல செஞ்சட எல்லாரும் கருஞ்சட அவனுக்கு செஞ்சட 3 கண்ணு எப்படி நிலா போற மாமாக்கு ஒன்று எடுத்து வைங்கப்பா எனக்கு ஒன்று எடுத்து வைமாப்ல அப்புறம் நிறைய அவரை பத்தி பேச நிலா புரை எங்க இருக்குன்னு சொன்னீங்கல்ல சந்திரன் ஆமா கங்கை இருக்காங்கன்னா பகிரதனுக்காக கங்கை வந்தது அடக்குனா ஜடார் மோடத்துல சிவன் ஆமா பிறை ஏன் அங்க இருக்காரு அது கேக்குறியா இந்த ஆலகால வேஷம்னாங்கல்ல யாரு ஆலகால வேஷம்னு சொன்னாங்கல்ல பார்க்கடல கடைஞ்சாங்க எப்படி கடைஞ்சாங்க மந்தார மலையை மத்தா வச்சு வாசிக்கு பாம்ப கயிறா வச்சு தேவதேவ மசரதம் ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கடைந்தார்கள் தேவாமிர்தம் கிடைப்பதற்காக தலை பக்கம் அரக்கர்கள் வால் பக்கம் தேவர்கள்னு கடைஞ்சாங்க ஜர்ரு 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 ஜர்ருன்னு கடைஞ்சதெல்லாம் சரி கிடைச்சது முதல்ல விஷம் தானே கக்குச்சு விஷம் உலகத்தையும் அழிக்க வந்துச்சு ஆமா கப்ப என்ன பண்ணா ஈஸ்வரன் டேய் சுந்தரா குண்டடா அந்த விஷத்தை என்ன அதான் ஆலகால சுந்தரன் அவருக்கு பேரு வாங்கி அல்வா மாதிரி சாப்பிட்டாரு சாப்பிட்டனால சத்தி நினைச்சா ஆஹா புருஷ உயிர் போயிடக்கூடாதுன்னு தொண்டையை குடிச்சிட்டாளா ஆனாலும் மயக்கம் அந்த மயக்கமா இருக்கும் போது அவருக்கு அமுத கரணம் காட்டினது யாரு சந்திரன் சந்திரன் நிலா அவன் அமுத கரணம் காட்டினான் அதுக்காகத்தான் 3ஆம் முறையே அப்படி நன்றிக்கு விசுவாசமா மேல சூடிக்கிட்டார் அப்படியா பரவாயில்லையே ஆனா அந்த சந்திரனும் பாருங்க சரியான பெண் பித்தன் அவனுக்கு கல்யாணம் பண்ண 27 பொம்பளை கல்யாணம் 27 நட்சத்திரம் கல்யாணம் பண்ணா ரோகிணி மீது மட்டும் அஸ்வினி பரணி கிருத்தி ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகில்ய மகம் பூரம் முத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் விட்டம் சதயம் புரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி 27 நட்சத்திரம் அவங்க எல்லாம் நட்சத்திரம் 27 நட்சத்திரம் பண்ண அக்குர்மா ஒண்ணு கட்டுன்னு எத்தனை வேணா கட்டு ஆமா 27 பேர்ல சரிசமமா வாழணும்னு சொன்னார்ல சொன்னா மாமனாரு இவன் செஞ்சானா ரோகிணி கிட்ட மட்டும் இருந்தான் ரொம்ப பாசமா இவங்க எல்லாம் போய் முறையிட்டாங்க அப்ப எப்படினா இருக்கட்டும் ஒரு தப்பு செஞ்சான் என்ன தப்பு செஞ்சான் அத ஒருத்தர் மட்டும் அன்பு பாசமா இருந்துட்டாரு குருநாதர் பொண்டாட்டி மேல நோக்குனானா இல்லையா ஏய் குருநாதர் பொண்டாட்டி மேல ஆசைப்படலாமாடா குருநாதர் பொண்டாட்டி தாய் மாதிரி இல்ல ஆமா தாய்க்கு சமமானவள் தான் யாரு குரு மனைவி தாரை கிட்ட ஆசைப்பட்டான் அதை விட கழுத ஆனா அப்புறம் சாமம் ஆமா கழினா அழகிய தையினா பெண்ணு அழகிய ஆசைப்பட்டனால பிறந்தவர் யாரு அதான் புதனே சந்திரன் தாரை தாய் தந்தையாக வந்தாய் புதன் என்னும் மன்னவனாக இலங்கும் பொருள்களில் அதிபதி நீயே இப்படிலாம் பாட்டி வச்சிருக்கேன் பெரியவன் எனக்கு புராணம் பேசலாம் நேரம் இல்லை சரி அதை ஒழுங்கு கழுதிய அந்த சக்தி என்ன பண்ணா ராஜா முதல்ல கேட்டா படியலக்க போறேன்னு போறானே ஈஸ்வரன் உண்மையிலே படியலக்கிறானா இல்ல வேணும்னே இந்த பொம்பளை சொல்லிட்டு யாரையும் பார்க்க போறாரு இந்த பொம்பளையும் பார்க்க போறான்னு ஒரு சந்தேகம் என்ன பண்ணா ஒரு டப்பி எடுத்தா டப்பி பார்த்திருக்கியா
டப்பி பார்த்திருக்கியா? கொரத்தி வாடிய குப்பி இந்த கூட்டத்தில் நீ பிறந்த தப்பி, ஒரு ஜாடையில பார்த்தாக்கா பப்பி, நான் ஜவ்வாது போட்டடைக்கு டப்பியில உள்ள கட்டெரும்பு ஒன்றை போட்டு கட்டெரும்பை போட்டு முடி இடுப்பு கச்சையில வச்சுக்கிட்டான். ஈஸ்வரன் உலகமெல்லாம் சுத்தி கைலாசம் வந்தார். வந்தவரை கேட்கிறான், உலகத்துக்கு அளந்துட்டியான்னு. அவர் அளந்துட்டேன்னாரு. நல்லா அளந்தியாயான்னு. 84 லட்சம் கோடி ஜீவராசிக்கு அளந்துட்டேன். எல்லாரும் கலந்திய என் இடுப்பு கச்சோ டப்பி இருக்கு, உள்ள ஒரு கட்டெரும்பு ஜீவாதி இருக்கு, இதுக்கு நீ அளந்தியான்னா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் யாருமா? யாரு? உன் புருஷன் நானே. யாரு புருஷன்? கதையில சிவன், சக்திக்கு கணவன். உலகத்துக்கு அளக்கிறேன் உன் புருஷனா. ஏன் முண்டாட்டி ஒன் டப்பி கலக்க மாட்டானாமா? என்ன மாப்பிள்ள நியாயம் தானே? ஏன் மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரு ஆட்டை கொடுக்க ராவுத்தருக்கு உப்பு கண்டத்துக்கா பஞ்சம் வர போகுது, அளந்திருக்கும் போது என்னை மொழி எப்படி அளக்க முடியும்னா தூக்கி பாருங்க போது டப்பி முடிய தூக்கி பார்க்குறான். பராசக்தி உள்ள இருந்த கட்டெரும்பு ஒரு அரிசி குருணையை கவிக்கிட்டு இருந்துச்சான். பார்த்தீங்கள வச்சுக்கிட்டே இல்லைங்கிறிய நீ நியாயமா அப்படின்னாரு. அது மாதிரி மா நீங்க தான் இருக்கு சாதாரணமான மான. என்ன மாப்பிள்ள மான வச்சுக்கிட்டு இல்லை மாப்பிள்ள 5:30 வை. 3 பேர் சேர்ந்த பாட்டு. 3 பேர் யாரு? எம்ஜிஆர், பட்டுக்கோட்டையா, டிஎம்எஸ். கருத்தம்மா 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 தாயத்து 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 சந்தோஷமான கருத்தம்மா உலகத்துக்கே தெய்வம் மாதிரி. உலகத்துக்கே தெய்வம். எல்லாரும் தாயா தான் நினைக்கணும். நான் ஒருத்தனா பொண்டாட்டி மாதிரி நினைக்கணும். நீங்க தாயா நினைச்சா நாம பொண்டாட்டி தான். வேற எவனா எக்குத்தப்பா நினைச்சாங்கன்னா துண்டு துண்டா போயிடுவாங்க, சாம்பலா போயிடுவாங்க, பஸ்பமா போயிடுவாங்க. பிடிக்கவா என்னையா பிடிக்காம இதே பேச்சா? வேற பேச்சே கிடையாதா? இல்ல அங்க சக்தி சந்தேகப்பட்டான்னு சொன்னீங்க இல்ல? இங்க ஒரு பொம்பளை சந்தேகப்பட்டா. எந்த பொம்பளை? வாசுகி. எந்த வாசுகி? வள்ளுவன் மனைவி வாசுகி. அவர் பொண்டாட்டியா? தெரிஞ்சவரா? ரொம்ப சந்தேகம். எனக்கு கொழுந்தியாதான். சொல்லு. ஆமா எனக்கு யாரையாவது விட்டு வச்சிருக்கீங்களா? எல்லாரும் மலை கொண்டாடுறீங்களே எப்படி? வள்ளுவன் தம்பி தான். அப்படியா? அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். எப்பவுமே பாருங்க, சாப்பாடு பரிமாறையில இலை போடையில ஒரு கிண்ணம், அதுல கொஞ்சம் தண்ணி, அதுல ஒரு ஊசி, இத போட்டு எடுத்து வைக்க சொல்லுவாரு. சரி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவாரு. சரி. இந்த அம்மா கேட்கவே இல்லை. எதுக்கு கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க, எதுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க, கேட்கவே இல்லை. கடைசியில பாருங்க இந்த அம்மாவுக்கு இந்த உயிருக்கு போராடுற நிலைமை. இந்த ஆன்மா இழுத்துக்கிட்டு இருக்கு, பிரிய போகுது. அந்த நேரத்துல இந்த கேட்டாரு வள்ளுவர், இதே நடிக்காதீங்க. அப்பதான் வள்ளுவர் கேட்டாரு, ரொம்ப நேரமா ஏதோ கேட்கன்னு நினைக்கிறேன் வாசி, எதா இருந்தாலும் கேளு, இந்த ஆன்மா ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டு கிடக்கு, அப்படி இருக்க கூடாது, ஏதாவது நிறைவேறாத ஆசையா இருந்தாலும் சொல்லி உடனே நிறைவேற்ற அப்படின்னு வள்ளுவர் கேட்டாங்க. அப்பதான் நம்ம கேட்டாங்களா, இத்தனை நாள் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறின
இந்த ஒரு கிண்ணம் கொண்டு வந்து வைக்க தண்ணி ஊத்த சொல்லுவீங்க அல்ல ஒரு ஊசி போட சொல்லுவீங்க திரும்ப சாப்பிட்டதுக்கு எடுத்துட்டு போக சொல்லுவீங்க அது எதுக்குன்னே தெரியாம இருக்கேன் உங்கள்ட்ட இது வரைக்கும் நான் எகத்து பேசினது இல்ல எந்த ஒரு வார்த்தையும் நான் உங்க பேச்ச மீறி நடந்தது இல்ல அப்படிலாம் இருந்த எனக்கு இது விஷயம் தெரியவே இல்லைங்க எதுக்குன்னு அப்படின்னு கேட்டாலாம் அந்த நிலைமையில இருக்க வள்ளுவர் சொன்னாராம் இல்ல சாப்பாடு பரிமாறையில ஒரு சோறு பருக்க கீழே விழுந்தா அதை அப்படி உதாசீனப்படுத்த கூடாது அதை ஊசியில குத்தி தண்ணியில அழைச்சி மறுபடியும் போட்டு சாப்பிட்டுக்கணும் ஒருவேளை நான் சாப்பிடும்போது சிந்திச்சுன்னு வச்சுக்குவேன் அதையும் அப்படி நீர்ல எடுத்து கழுவி சாப்பிடணும் ஒரு பருக்கு கூட வீணாக்க கூடாது வாசி அதுக்காக தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன் நீ ஒரு நாள் கூட எனக்கு சிந்தி பரிமாறல நானும் சிந்தி சாப்பிடவே இல்லைன்னு வள்ளுவர் அந்த சந்தேகத்தை வாசிக்கு தீர்த்து வச்சாதான் இப்படி இருக்கிறவங்க கணவன் மனைவினா அதை காட்டிலும் பாருங்களேன் சோறு உணவு என்பதை வீணாக்க கூடாது ஒரு பருக்கையும் வீணாக்க கூட விடாம சாப்பிடணும் அதுல ஏன் கொடுத்து வச்ச எந்த உணவையும் வீணாக்கவே மாட்டீங்க ஏன்னா மீனாம்பிகை படி அளந்தது இவ்வளவுதான் என்று எதையுமே வெறுப்புடன் இல்லாம விருப்பத்துடன் சாப்பிடக்கூடிய அம்மா மீனாட்சி அது இன்னொன்னு பாரு பொண்டாடி செத்து போனா சரி உலகத்துக்கே உன்னிமுக்கு அடி பண்ண ஆமா 1330 குரல் கொடுத்தாரு பொண்டாட்டி இல்லையா ஆமா 3 அடி பண்ண எப்படி மாப்பிள்ள அஞ்சரை காமி முகாரி ராகம் சரிமா பதே பசா அடிசில் கிணியாலேன்னா நல்ல சோறாக்கி போடுறவளே ஆமா எவ்வளவு பணிவிடை எல்லாருக்கும் நல்ல சோறாக்கி போடுற பொண்டாட்டி கிடைக்க மாட்டேன் என்ன மாதவா நான் நல்லா சமைப்பேன் அப்படியா அப்ப நீ உன்னை கல்யாணம் பண்ணி போனேன் தெரியாம போச்சு சரி ராமனுக்கு மட்டுமே கொடுத்தது சரி இருக்கட்டும் அடிசில் கிணியாலே அன்புடையவளே எதை சொன்னாலும் செய்யறவளே படி சொல்றவளே நான் எதை சொன்னாலும் செய்யறவளே ஏன் எதுக்கு நீ கேட்கணும் பாவா அடிவரடி நான் தூங்கும் போது கால்கையை பிடிச்சு விட்டேன் பின்தோங்கி முன்னெழுந்த ஏன் தூங்கின பிறகு தூங்கி நான் எந்திரிக்கிற முன்னாடி எந்திரிச்சவள பின் தூங்கி முன்னல் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் புத்தி பின் போதியோ எங்கூங்கும் எங்கிரண்டு கண்ணீரா வள்ளுவர் பாடியது வாசிக்காக மனைவிக்காக சொல்றேன் நீ தூங்கி நான் பார்த்ததே இல்ல இல்ல நான் தூங்குறதுக்கு பின்னாடி தூங்கி நான் எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சிருவேல இன்னைக்கு தாண்டி நீ தூங்குறத பாக்குறேன் அப்படின்னா அதான் பண்ணுவேன் இல்லையா அருமையான விஷயம் தாங்க பாக்க முகாரி இவர் பாட்டை தொடராரு இல்லையோ நீங்க உங்க டூட்டில கரெக்டா இருக்கீங்க ரொம்ப சரியா இருக்கீங்க ஆமா முடிஞ்சா புடிச்சுக்கவே பாவலாம் இருக்கு புடிஞ்சா மானு கடையால இருக்கா மாரியா தவையில கல்யாணம் பண்ணிக்குவேன் மானு கடையால இருக்கல்ல இருக்குல்ல சொல்லுங்க கேட்டு பாக்குறேன் பைரவி ராகம் எல்லாரும் முகாரி பாடுங்க அர்ச்சந்திராவில் பெரிய மாப்பிள்ள உடைய பார்த்தவர் சின்ன மாப்பிள்ள எடை சொன்ன முருகேசன் பைரவி பாடினா ஆத்தா இறங்கிடுவாங்க காத்தா மாரியம்மா தாஞ்சூர் மாரியம்மா நின் பாதமே சரண் புகுந்தேன் அம்மா எங்களை காப்பாற்று அம்மா யார் போய் சொல்லுவார் இப்பையே வரும்போதே உன்னிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுங்க அது சாயாத மகராஜா அப்படித்தான் சொல்லணும் சொல்லுங்க என் மாமியன் குடி கொம்புரே எல்லா கொம்பும் சாஞ்சிரும் என்ன மாப்பிள்ள எல்லா கொம்பும் சாஞ்சிரும் 2 கொம்பு சாயாது கண்ணங்கிட்ட இருக்கு விநாயகன் கிட்ட சாயாத கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது தாஞ்சூர் மாரியம்மன் காலையில் பாடும் ராகமே பூபாலமே எழுந்தான் கதிரவன் ஒளியூட்டே
பொன்மானை நான் காண தகினதோம் அம்மானை நான் ஆட தகினதோம் சதங்கையிட்டால் சங்கீதம் நான் பாடு சலங்கையிட்டால் ஒரு மாது ஒரு மாதரே கண்டதுண்டோ மானையவன் தேடி வந்தேன். நீங்க தான் சொன்னீங்க மான் 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 மான்னு. உன்னை தான். என்ன இருக்கு தேடி வந்தீங்க? உன் மேல இருக்க ஆசை இல்ல. நான் வேற ஆளை காதலிக்கிறேன். 5 வயசுல இருந்து அவனைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை வச்சுக்க. சீ கண்ணே மானல்லவோ உடலை தந்தது காக்காச்சி யானை தங்கை அண்ணே என்னத்தா அந்த வேடுவர் அவர் மானை தேடி வரலையா? பின்ன உன் மேலதான் ஆசைப்பட்டு வந்தேன். அப்படி அது திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். என்ன வர வேணும் தர்றேன். ஆனா இருந்தாலும் முதல் இடம் முதல் தரம் எனக்கு மட்டும்தான் வேணும். உனக்கு தான் முதல் இடம் தெய்வானே. ராதா செல்வி தெய்வானே முதல் இடம் கேட்கிறா.
உனக்கே முதலிடம். எனக்கு மட்டும்தான் இடம். அவன் நசுங்கிடுவான். சரி உனக்கே தர்றேன். நீ தாங்குவே. குடுமையா உனக்கே முதலிடம். மாத்து. இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை அரும்பாடு அமைத்து கொடுத்த அன்பப்பா நாரத கலையரசு ஆர் ஜெயரவிச்சந்திரன் அன்பப்பா அவர் சார்பாகும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தெளிவாக நமது ஊர் பெருமையை கட்டி காப்பாற்றி தனது பெயரையும் மிக சிறப்பான முறையில் ஓங்கி நிலைநாட்டு கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்க ஸ்தாபனம் RMK சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் மிக்க மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.